எஸ்ஐஆர் என்றாலே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அலறுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் பணிகளால் எந்த கால தாமதமும் ஏற்படாது என்றும், இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடாது என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். வாக்குகள் பறிபோகும் என்று தவறான செய்தியை வெளிப்படுத்துகின்றனர் என்றும், தேவையின்றி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றும் விமர்சித்தார். எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பது குறித்தும் கே பழனிசாமி விளக்கம் அளித்தார். இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்போம். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும், கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி தான் என்று அமித் ஷாவே கூறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது எனவும் பழனிசாமி விமர்சித்தார். தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் தாவேகாவை திமுக அழித்துவிடும் என்று அதிமுக மிரட்டியது என்றும், ஆனால் தாவேகா தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டதால் அதிமுக விரக்தியில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். தர்மயுத்தம் நடத்திய பன்னீர்செல்வம் ஒரு வாரம் பொறுத்திருந்தால் முதல்வராகியிருப்பார் என்று அமமுக பொதுச் செயலர் தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தர்மயுத்தத்தின் விளைவுகளை உணர்ந்ததால்தான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று பன்னீர்செல்வம் விரும்புவதாகவும், தமக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என்று கூறுகிறார் என்றும் குறிப்பிட்டார். தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்மயுத்தம் தொடர்ந்தது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். பீகாரில் நாளை 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. 1302 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 3,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் பீகார் நேபாள எல்லை 72 மணி நேரத்திற்கு மூடப்பட்டுள்ளது. துணை ராணுவப் படையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பீகாரில் முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் தாமதமாக உறுதி செய்தார். முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காததால் வாக்காளர்களிடையே குழப்பம் ஏற்பட்டதாக பாஜக தலைமைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பாஜக இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நவம்பர் 6ஆம் தேதியன்று பீகாரின் 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த முதல்கட்ட தேர்தலில் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி தொண்டர்களுக்கும் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு குறைவாக இருந்தது. இதுகுறித்து நிதிஷ்குமாரிடம் அதிகாரிகள் விவரித்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜகவின் தலைவர்களுடன் தனிப்பட்ட கூட்டத்தை நடத்தியுள்ளார். முதல்கட்ட தேர்தலில் கட்சியின் செயல்பாடு திருப்தி அளிக்காததால் 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்பு நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த பாஜக தனது வியூகத்தை மாற்றியுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் தங்கள் கட்சி துணை முதல்வர் பதவியை கோரும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், தாங்கள் போட்டியிடும் 29 தொகுதிகளிலும் வெல்ல முடியும் என்று நம்புவதாகவும், அது நிறைவேறினால்
துணை முதல்வர் பதவியை கோர உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டணியில் ஒரு கட்சி சிறப்பாக செயல்பட்டால் அதற்கான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். பீகார் தேர்தல் பரப்புரையின் போது அரசியல் தலைவர்கள் மொத்தமாக 450 முறைக்கும் மேல் ஹெலிகாப்டர்கள், சிறப்பு விமானங்கள் மூலம் வான்வழி பயணம் மேற்கொண்டுள்ளனர். அரசியல் தலைவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக பாட்னாவிலிருந்து 25 ஹெலிகாப்டர்கள் இயக்கப்பட்டன. 1 மணி நேர ஹெலிகாப்டர் பயணத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை வாடகை செலுத்தப்பட்டது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்துக்காக சிறப்பு விமானங்களிலும் பறந்துள்ளனர். 12 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் இவற்றுக்கான வாடகை 1 மணி நேரத்திற்கு 4 லட்சம் ரூபாய் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை ஆனதாக கூறப்படுகிறது. ஹெலிகாப்டர் மற்றும் விமான வாடகை காரணமாக கட்சிகளின் தேர்தல் செலவுகள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. டெல்லி அருகே உள்ள ஹரியானாவின் ஃபரிதாபாத் பகுதியிலிருந்து 350 கிலோகிராம் வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் ஸ்ரீநகரில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக சுவரொட்டிகளை ஒட்டியதாக டாக்டர் ஆதில் அகமது என்பவரை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கைது செய்தது. ஆனந்த்நாக் மருத்துவமனையில் முன்பு பணியாற்றிய ஆதில் அகமதின் லாக்கரில் இருந்து AK-47 துப்பாக்கி ஒன்றும் பிடிபட்டது. ஆதில் அகமதிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலின் பேரில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, ஹரியானா காவல்துறை மற்றும் மத்திய உளவுத்துறை ஆகியவை இணைந்து ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சோதனை நடத்தின. அங்கு ஆதிலின் கூட்டாளியான மருத்துவர் ஷகில் அகமது பிடிபட்டார். அங்கு பல பெட்டிகள் மற்றும் பக்கெட்டுகளில் பதுக்கப்பட்டிருந்த 350 கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் ரக வெடிப்பொருட்கள், 2 AK-47 ரக துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கும் டைமர் கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வளவு பெரிய வெடிபொருள் கையிருப்பு டெல்லிக்கு மிக அருகில் உள்ள ஃபரிதாபாத்தில் பிடிப்பட்டது பெரிய நாச வேலைக்கு தீவிரவாதிகள் திட்டமிட்டதை காட்டுவதாக உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பதி தேவஸ்தான ஒப்பந்த ஊழியர்கள் 2 மலைப்பாதையில் அசைவ உணவை சாப்பிட்ட புகாரில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி மலையேற்றத்தின் ஆரம்ப பகுதியான அலிபிரியில் ராமசாமி, சரசம்மா ஆகிய 2 ஒப்பந்த பணியாளர்கள் விதிமுறைகளுக்கு மாறாக அசைவ உணவை உண்ட புகாரில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்திலும் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இஸ்லாமியர்கள் சிலர் தொழுகை செய்திருப்பது குறித்து பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. இதுபோன்று உயர் பாதுகாப்பு மிகுந்த இடத்தில் தொழுகை நடத்த முன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா, இது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையாதா என்று முதல்வர் சித்தராமையாவையும் அமைச்சர் பிரியங்க் கார்கேவுக்கும் கர்நாடக பாஜக செய்தி தொடர்பாளர் விஜய் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசுக்கு சொந்தமான இடங்களில் முன் அனுமதி பெற்ற பிறகும் RSS கூட்டங்கள் நடத்த அனுமதி மறுக்கும் அரசு இதை எப்படி அனுமதிக்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். RSSக்கு நிதி வரும் வழி குறித்து கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவின் மகனுமான பிரியங்க் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். RSSக்கு நிதி உதவி அளிக்கும் தன்னார்வலர்கள் யார், எவ்வளவு நிதியை தருகிறார்கள், எந்தெந்த வழிகளில் தருகிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பிரியங்க் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். RSS வெளிப்படையான இயக்கம் என்றால் பதிவு செய்யப்பட்ட பெயர் மூலம் நேரடியாக நிதியை பெறாதது ஏன் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். RSSக்கு தன்னார்வலர்கள் மூலம் நிதி வருவதாக அதன் தலைவர் மோகன் பகவத் கூறியிருந்த நிலையில் பிரியங்க் கார்கே இக்கேள்விகளை எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்தே மாதரம் பாடலை பாடுவது பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கோரக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் இதை அறிவித்த முதல்வர் யோகி ஆதித்யநாத், தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு அனைத்து நிலைகளிலும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் பேசினார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் யோகி ஆதித்யநாத் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
தமிழகத்தில் 70 வயது பூர்த்தியடைந்த 2000 மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் 200 மூத்த தம்பதிகளுக்கு வேட்டி சேலை, வளையல், குங்குமச்சிமிழ் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பொதுவாக மகன்கள், பேரன்கள் திருமணத்தை தாத்தா பாட்டிகளான மூத்தவர்கள் நடத்தி வைப்பார்கள் என்றும், ஆனால் இன்றைக்கு ஒரு பேரனாக தன் முன் மூத்தவர்கள் மாலை மாற்றுவதாக நெகிழ்ச்சியுடன் பேசினார். வாழ்த்த வயதில்லை என்பதால் உங்களுடைய வாழ்த்தை பெறுகிறேன் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் அரங்கேறிய கொலை சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்போதே திருச்சியில் படுகொலை நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கின் அவல நிலையை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்று யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலையில் தமிழகம் தரம் தாழ்ந்திருப்பதாக விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை அநாகரிகமாக விமர்சித்தால் வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காத நிலை உருவாகும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திமுக 75 விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் கால் என்ற கடுமையான விமர்சனத்திற்கு உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். இப்போது உங்களின் ஆணவ பேச்சால் மீண்டும் வரலாறு திரும்பும். அப்போது உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறியாகும். எடப்பாடி அவர்களை நீங்கள் எள்ளி நகையாடுவது, நீங்கள் நையாண்டி செய்வது, நீங்கள் கேலிக்கூத்தாக பேசுவது மன்னர் ஆட்சியில இளவரசனாக வீட்டிருக்கிற உங்கள் தலைகணம். உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறி ஆகும் என்பதை உங்களுக்கு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் மனக்குமுறலை எச்சரிக்கையாக விடுக்கிறேன். முந்தைய திமுக ஆட்சி காலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தாலே தமிழ்நாட்டில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அறியலாம் என்று பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்தார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, நிர்வாகமே சீர்கேடாக உள்ளது என்றும் விமர்சித்தார். நிதி இல்லை என்பதே திமுக ஆட்சியின் 2 வார்த்தைகளாக உள்ளதாகவும் கூறினார். கரூரில் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ காவல்துறையினர் இன்றும் தீவிர விசாரணையில் இறங்கினர். மத்திய அரசின் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர். பரப்புரையின் போது மின் நிறுத்தம் ஏற்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து பவர் கிரிட் அதிகாரிகளிடம் சிபிஐ விசாரிக்கிறது. ஏற்கனவே தாவேகா உறுப்பினர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சிறப்பு நீதிமன்ற விசாரணையில் முடிவெடுக்கும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரும் 24ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உதவியாளர் கார்த்திகேயன், கணேசன் உள்ளிட்ட 2 சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் முடிவெடுக்கும் வரை அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் வழங்கி விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதி கார்த்திகேயன் தள்ளி வைத்தார். கொடைக்கானல் மலையில் ஆயுத பயிற்சி செய்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி 7 பேர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி செய்துள்ளது. கொடைக்கானல் கீழ்மலை பகுதி பொய்யாவெளி என்ற இடத்தில் 2008ஆம் ஆண்டு நக்சலைட்டுகள் சிலர் ஆயுத பயிற்சி மேற்கொண்டதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததாக கூறி திண்டுக்கல் முதன்மை அமர்வு நீதிமன்றம் 7 பேரையும் விடுதலை செய்திருந்தது. இதற்கு எதிரான காவல்துறையின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது.
இந்து சமய அறநிலையத்துறை ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டித்துள்ளது. கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் கோவில் அருகே வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை அனுமதித்திருப்பதாகவும் வணிக வளாகம் கட்ட தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறி வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கோவிலின் பிரதான நுழைவாயில் அருகே கோவிலை விட பெரியதாக வணிக வளாக கட்டுமான பணி நடைபெற்று வருவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்தனர். கட்டுமான பணியில் தற்போதைய நிலையை தொடரவும் வழக்கு குறித்து அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் ஆணையிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கொடிக்கால்பட்டி கிராமத்தில் சாலை மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் அவதிப்படுவதாகவும் புகார் கூறினர். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் காவல்துறையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் 2900 கிலோ வெடிகுண்டு மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 2 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 7 பேரும் ஜெய்ஷ் இ முகமது மற்றும் அன்சர் கஸ்வத் உல் ஹிந்த் ஆகிய 2 பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. ராணுவத்தையும் காவல்துறையையும் எச்சரிக்கும் விதத்தில் கடந்த 19ஆம் தேதி ஸ்ரீநகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் 7 பேர் கைது செய்யப்பட்டு வெடிமருந்துகள், துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீது சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து இவர்கள் நிதி திரட்டியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக மருத்துவர் உட்பட 3 பேரை குஜராத் தீவிரவாத தடுப்பு படை கைது செய்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த மருத்துவர் அகமது முஹியுதீன் சையத் ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த ரைசின் என்ற ரசாயனத்தை பயங்கரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்துவதற்கான ஆய்வில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் நிறைந்த டெல்லி ஆசாத் நகர் மண்டி, அகமதாபாத் பள்ளச்சந்தை மற்றும் லக்னோவில் உள்ள RSS அலுவலகம் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்துவது குறித்து இவர்கள் ஆய்வு செய்து வந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த மூவரிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குறித்து ADS தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. எதிரிகள் எத்தனை புதிய வழிகளில் திமுகவை அழிக்க முயன்றாலும் அது தமிழகத்தில் நடக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை தொடர்ந்து SIR மூலம் திமுகவை அழிக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிரிகளின் உத்தி வேறு மாநிலங்களில் எடுபடும், தமிழ்நாட்டில் எடுபடாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். SIR விவகாரத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருப்பது ஒரு கபட நாடகம் என முதல்வர் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் என்ன சொல்கிறதோ அதை ஏற்று நடக்கும் நிலையில்தான் அதிமுக இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். டெல்லியில் உள்ள பிக்பாஸின் பேச்சை கேட்பது மட்டுமே பழனிசாமியின் நிலை எனவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முன்பே வழக்கு தொடராமல் அதிமுக தற்போது தொடர்ந்தது ஏன் எனவும் ஸ்டாலின் வினவியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று செல்வப்பெருந்தகை, மதிமுக தரப்பில் வைகோ, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக 3 புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் அனைத்தும் செவ்வாய்க்கிழமை திமுக வழக்கோடு இணைத்து விசாரிக்கப்பட உள்ளன. முதலீடு இருப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை காகிதத்தை காண்பிக்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதியை ஒதுக்காமல் பல்வேறு திட்டங்களுக்கு திமுக அரசு அடிக்கல் நாட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என புகார் தெரிவித்த பழனிசாமி, சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். DGP நியமன விவகாரத்தில் உரிய வழிமுறைகளை திமுக அரசு பின்பற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி தான் என்றும் அமித்ஷாவே கூறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது என்றும் பழனிசாமி விமர்சித்தார். தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அதிமுக கூவி கூவி அழைத்தது என அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் தாவேகாவை திமுக அழித்துவிடும் என அதிமுக மிரட்டியது என்றும், ஆனால் தாவேகா தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டதால் அதிமுக விரக்தியில் உள்ளது எனவும் தினகரன் கூறினார். திருச்சி பீமநகர் மாசிம்பேட்டை காவலர் குடியிருப்பில் நடைபெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பீமநகர் பகுதியைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்ற இளைஞரை ஒரு கும்பல் விரட்டிச் செல்லவே உயிர் பயத்தில் காவலர் குடியிருப்பிற்குள் தாமரை செல்வன் தஞ்சமடைந்திருக்கிறார். எனினும் அவரை விடாமல் துரத்திச் சென்ற அந்த கும்பல் உள்ளே சென்று அவரை வெட்டி படுகொலை செய்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருச்சி மாநகர வடக்கு துணை ஆணையர் சிபின் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரித்தார். இது தொடர்பாக சதீஷ், பிரபாகரன், நந்து, கணேசன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி காவலர் குடியிருப்பில் தாமரை செல்வன் என்ற இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொன்ற சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் வசிக்கும் பகுதியிலேயே கொலை நடந்திருப்பதை குறிப்பிட்டு திமுக அரசு சட்டம் ஒழுங்கு என்ற சொல்லை உச்சரிக்க கூட தகுதியில்லை என அவர் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் 7000க்கும் அதிகமான படுகொலைகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி இந்த அரசுக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சிறப்பு நீதிமன்ற விசாரணையில் முடிவெடுக்கும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரும் 24ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உதவியாளர் கார்த்திகேயன், கணேசன் உள்ளிட்ட 2 சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் முடிவெடுக்கும் வரை அமலாக்கத்துறை தொடுத்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் வழங்கி விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதி கார்த்திகேயன் தள்ளி வைத்தார். பீகாரில் நாளை 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. 1322 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். 45,399 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 3,70,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பீகார் நேபாள எல்லை 72 மணி நேரத்திற்கு மூடப்பட்டுள்ளது. துணை ராணுவப் படையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் தங்கள் கட்சி துணை முதல்வர் பதவியை கேட்கும் என்று லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தாங்கள் போட்டியிடும் 29 தொகுதிகளிலும் வெல்ல முடியும் என்று நம்புவதாகவும் அது நிறைவேறினால் துணை முதல்வர் பதவியை கோர உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டணியில் ஒரு கட்சி சிறப்பாக செயல்பட்டால் அதற்கான அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தை வெளியாட்கள் ஆள அனுமதிக்க மாட்டோம் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதற்கட்ட தேர்தல் முடிந்து 4 நாட்கள் ஆன நிலையில் ஆண் பெண் வாக்காளர்கள் வாக்களிப்பு விகிதங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் இது வழக்கத்திற்கு மாறானது என்றும் தேஜஸ்வி விமர்சித்தார். மேலும் தேர்தலின் போது பாதுகாப்பு வழங்கிய வீரர்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஆளும் மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் அருகில் உள்ள ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்திலிருந்து வரவழைக்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான அளவிலேயே நீடிப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகளால் டெல்லியில் காற்று மாசு தொடர்கிறது. திங்கட்கிழமை காலை நிலவரப்படி டெல்லியில் காற்றின் தரம் 354ஆக பதிவாகியுள்ளது. காற்று மாசு காரணமாக இந்தியா கேட், லோதி சாலை, திலக் மார்க், ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. ஞாயிற்றுக்கிழமை காற்றின் தரக்குறியீடு 390ஆக இருந்த நிலையில் தற்போது சற்று முன்னேற்றம் கண்டுள்ளது.
சேர்க்கையை ரத்து செய்த மாணவர்களின் கல்வி கட்டணம் சான்றுகளை கல்லூரி நிர்வாகங்கள் உடனடியாக வழங்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியக்குழு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து யுஜிசி செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்ட அறிவிப்பில் கல்லூரிகளில் சேர்ந்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் சேர்க்கையை ரத்து செய்த மாணவர்களுக்கு உரிய விதிகளின்படி அவர்கள் செலுத்திய கட்டணங்களை திருப்பித் தர வேண்டும் என கூறியுள்ளார். வழிகாட்டுதல்களை பின்பற்றாத கல்வி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வந்தே பாரத் ரயிலில் பள்ளி மாணவர்கள் RSS பாடல்களை பாடியது குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை அண்மையில் தொடங்கப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் RSS பாடல்களை பாடியபடி ரயிலில் பயணித்தனர். இது சர்ச்சையான நிலையில் விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க பள்ளி கல்வி இயக்குநரகத்துக்கு கல்வி அமைச்சர் சிவன்குட்டி உத்தரவிட்டுள்ளார். விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகளின் மீது அவதூறு பரப்பும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வேதனை தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநில உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மூசுமி பட்டாச்சாரியாவுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மீதான விசாரணை அவர் மேற்கொண்டார். அப்போது கருத்து தெரிவித்த கவாய், தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்த நபர்கள் மன்னிப்பு கோரியதை சம்பந்தப்பட்ட நீதிபதி ஏற்றுக்கொண்டதால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவது இல்லை என கூறினார். பெங்களூரு சிறையில் கைதிகள் சொகுசாக வாழ அனுமதித்த சர்ச்சையில் சிறை கண்காணிப்பாளரும் துணை சிறை கண்காணிப்பாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தலைமை சிறை கண்காணிப்பாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விசாரிக்க கூடுதல் டிஜிபி தலைமையில் ஒரு குழுவையும் கர்நாடகா உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அமைத்துள்ளார். IS பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த புகாரில் கைது செய்யப்பட்டவர் உள்ளிட்ட கைதிகள் செல்போன் பயன்படுத்துவது, டிவி பார்ப்பது போன்ற வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. அரசு அலுவலகங்களில் குவிந்திருந்த பழைய பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் 800 கோடி ரூபாய்க்கு அதிகமான வருவாய் மத்திய அரசுக்கு கிடைத்துள்ளது. இந்த தொகை தற்போது உள்ள விலையில் 7 வந்தே பாரத் ரயில் பெட்டி தொகுப்புகளை வாங்குவதற்கு போதுமானதாகும். கடந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களில் பழைய பயனற்ற பொருட்களை அகற்றி சுத்தப்படுத்தும் இயக்கம் நடைபெற்றது. இதுபோல் கடந்த 5 கட்ட சுத்தப்படுத்தும் இயக்கங்கள் மூலம் மொத்தம் 4100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசின் ஒரே தேசம் ஒரே தேர்தல் திட்டம் காரணமாக வரும் 2029ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தலும் நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்களுக்கான தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கணித்துள்ளார். 2029ஆம் ஆண்டு தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியமைக்கும் என்றும் காங்கிரசின் 2வது ஆட்சிக் காலத்தில் தெலங்கானாவை மிகவும் வளமான மாநிலமாக மாற்றும் தனது அனைத்து திட்டங்களும் நிறைவடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கேரளாவில் டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என கேரள மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 941 கிராம பஞ்சாயத்துகள், 14 மாவட்ட பஞ்சாயத்துகள், 86 நகராட்சிகள், 6 மாநகராட்சிகளில் தேர்தல் நடைபெற உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னோடியாக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அமல்படுத்துவதில் உள்ள காலதாமதம் தொடர்பாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மகளிருக்கான இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னரே அமல்படுத்தப்படும் என்ற சட்டப்பிரிவை எதிர்த்து ஜெயா தாக்கூர் என்பவர் தொடுத்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் சட்டத்தை அமல்படுத்துவதை அதனுடன் இணைத்து காலதாமதம் செய்வது ஏன் என்று மனுதாரர் கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை காங்கேசன் துறையில் வைத்து கைது செய்த இலங்கை கடற்படையினர் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 64 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் விடுவிப்பதற்கு தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களையும் அவர்களது இயந்திர படகினையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதாகவும், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்வது ஆழ்ந்த கவலைக்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 128 மீனவர்களும் 248 படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாலியில் கடத்தப்பட்ட தமிழர்கள் 2 பேரை மீட்டு வர வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்த அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள கோப்ரி என்ற நகரில் 5 இந்தியர்களை ஆயுத குழுவினர் கடத்திச் சென்றனர். இதில் 2 பேர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியைச் சேர்ந்த இசக்கி ராஜா, சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இதனால் கவலை அடைந்துள்ள அவர்களின் குடும்பத்தினர் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மகன் கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததும் அமைச்சர் துரைமுருகன் ராஜேந்திர சோழன் வரை சென்றுவிட்டார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மன்னராட்சியா நடக்கிறது என வினவியுள்ளார். நேற்று ஒரே மகிழ்ச்சி என அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிர் ஆனந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டார் என்ற ஆசையில மகிழ்ச்சியில ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார். ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்து கதிர் ஆனந்த் அந்த மாவட்டத்தை பிரிச்சு கதிர் ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க தாங்க அடிமை கூட்டம். இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது? இது என்ன மன்னராட்சி நடக்குதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்க நீங்க தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க. அப்ப இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா? மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு துரோகம் இழைத்துவிட்டதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஜாக்டோ ஜியோ சங்கம் வரும் 18ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். 2021 தேர்தல் பரப்புரையில் அரசு ஊழியர்களுக்கு திமுக அளித்த 10 வாக்குறுதிகளில் குடும்ப நலநிதி உயர்வு குறித்த வாக்குறுதி மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அன்புமணி சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களுக்கு இழைத்த துரோகத்துக்கான தண்டனையிலிருந்து திமுக ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அது வரும் தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் அன்புமணி தெரிவித்தார். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு போலி நெய் வழங்கப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கலப்பட நெய் வழங்கப்பட்டது மத்திய புலனாய்வுத்துறையின் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உத்தராகண்டைச் சேர்ந்த போலே பாபா டைரி என்ற நிறுவனம் 2019 முதல் 2024 வரை சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள 68 லட்சம் கிலோ போலியான நெய்யை விநியோகித்திருக்கிறது. இந்த நிறுவனம் பால் கொள்முதல் செய்யாமல் பாமாயில் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்தி நெய்யை தயாரித்துள்ளது. தேவஸ்தானத்தால் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட பிறகும் வேறு நிறுவனங்கள் இந்த நிறுவன கலப்பட நெய்யை தொடர்ந்து வழங்கியது தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த முறைகேடு தொடர்பாக டெல்லியைச் சேர்ந்த வியாபாரி அஜய்குமார் சுகந்த் என்பவரை சிறப்பு விசாரணை குழு கைது செய்துள்ளது. கேரளாவில் டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று கேரள மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 941 கிராம பஞ்சாயத்துகள், 14 மாவட்ட பஞ்சாயத்துகள், 86 நகராட்சிகள், 6 மாநகராட்சிகளில் தேர்தல் நடக்க உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுகிறது. கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி அரசு ஆட்சியில் இருந்து வருகிறது. நீதித்துறைக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. நீதித்துறை உட்பட அது சார்ந்த அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நீதித்துறைக்கு எதிராக செயற்கை நுண்ணறிவு தவறாக பயன்படுத்தப்படுவதை தாங்களும் அறிந்தோம் என கூறி விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அமல்படுத்துவதில் உள்ள காலதாமதம் குறித்து விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மகளிருக்கான இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னரே அமல்படுத்தப்படும் என்ற சட்டப்பிரிவை எதிர்த்து ஜெயா தாக்கூர் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் சட்டத்தை அமல்படுத்துவதை அதனுடன் இணைந்து காலதாமதப்படுத்துவது ஏன் என்று மனுதாரர் கேள்வி எழுப்பியுள்ளார்.